கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு கிளாஸில் எப்படி வந்து ப்ரைவேட் வேரியபிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது, அதை எதுக்காக நம்ம யூஸ் பண்ணணும், ஏன் வந்து முதல்ல இந்த ப்ரைவேட்டாக ஆக்கணும் அப்படிங்கிறத பற்றிலாம் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு மெயின் கிளாஸ் தான் நம்மக்கிட்ட இருக்குது. இப்போது அந்த மெயின் கிளாஸில் ஒரு மெயின் ஃபங்க்ஷன் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம நார்மலாக எப்போதுமே எல்லா கோட்லேயுமே பண்ணிகிட்டு இருந்தது. இப்போ இந்த எக்ஸாம்பிளில் வந்து நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு கிளாஸ் எழுதி அந்த கிளாஸை வந்து மெயின் ஃபங்க்ஷன் மூலயமா யூஸ் பண்ண போகிறேன். அந்த கிளாஸில் சில ப்ரைவேட் வேரியபிள்ஸ் எல்லாம் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ நம்ம என்ன எக்ஸாம்பிளை யூஸ் பண்ணி இந்த கான்செப்டை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுக்கிட்ட வந்து ஒரு ஷாப் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு கடை வச்சு நடத்திட்டு இருக்கீங்க. அந்த கடையில் யாராவது வந்து ஒரு பொருள் வாங்கினாங்க அப்படின்னா, அந்த காசு எடுத்து எவ்வளோ காசு உங்களுக்கு இன்றைக்கி வந்திருக்கு, எவ்வளோ காசு போயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கணக்கு வச்சுக்கணும் இல்லையா? அப்போ தான் அந்த நாள் முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு தெரியும், ஓகே இன்றைக்கி இவ்வளோ பேர் வந்து வாங்கியிருக்காங்க, இவ்வளோ காசு வந்து நம்ம வாங்கியிருக்கோம் இன்றைக்கி அப்படின்றது கரெக்டாக தெரிஞ்சால் தான் எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு, எவ்வளோ லாஸ் வந்திருக்கு, இதெல்லாம் பற்றி உங்களுக்கு கரெக்டாக வந்து தெரிஞ்சிக்க முடியும். அப்போ தான் உங்களை யாரும் வந்து ஏமாற்றிட முடியாது. நீங்களும் வந்து கரெக்டாக உங்கள் ஷாப்பை நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை வந்து நம்ம எப்படி வந்து ஒரு கிளாஸ் மூலியமாக பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, மெயின் கிளாஸில் எழுதாமல் எக்ஸ்ட்ராவாக நான் வந்து ஷாப் அப்படின்னு ஒரு புது கிளாஸை க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் முன்னாடியே பழைய வீடியோஸில் சொன்ன மாதிரி அதே பேக்கேஜ்குள்ளார நான் நியூ கிளாஸ் க்ரியேட் பண்ணி, இப்போ இந்த நியூ கிளாஸோட பேர் வந்து நான் ஷாப் அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ நம்மளுக்கு ஷாப் கிளாஸை இன்டெலிஜென்ட் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ணிடுச்சு. இப்போது முதல்ல நம்ம ப்ரைவேட் இல்லாமல் மணியை வந்து இந்த ஷாப் மூலிமா ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா என்ன ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, பப்ளிக் அப்படின்னு போட்டு இன்ட் மணி அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். இப்போ இந்த ஷாப் அப்படின்ற கிளாஸில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, மணி இருக்குது. ஆனால் அந்த மணியை வந்து நம்ம பப்ளிக்காக எல்லாராலையும் அதை ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இப்போ என்ன இதனால் ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மெயின் ஃபங்க்ஷனில் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஷாப் அப்படிங்கிற கிளாஸுடைய வேரியபிளை நம்ம யூஸ் பண்ணலாம் இல்லையா? இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, முதல்ல அந்த கிளாஸை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணணும். அதனால் நான் ஷாப் அப்படின்னு போட்டுட்டு ஸ்மால் எஸ் போட்டு ஒரு ஷாப்புன்ற வேரியபிள் க்ரியேட் பண்ணி நியூ ஷாப் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஷாப்புன்ற கிளாஸுக்கு ஷாப் அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்டை நான் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போது நான் என்ன பண்ணலான்னா, இப்போ உங்கள் கடைக்கு யாராவது புதுசாக வராங்க, ஒரு பொருள் வாங்குறதுக்கு வராங்க அப்படின்னா, அவங்களாலேயே வந்து இந்த மணியை மாற்ற முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ஷாப் இருக்குது, அதுதான் வந்து நம்ம இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ அவங்க வந்து ஒரு பொருளை வாங்குறாங்க அப்படின்னா, அவங்க வந்து 10 ரூபா கொடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு அவங்க என்ன பண்ணலான்னா, ஷாப் டாட் மணி ப்ளஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு பண்ணுறாங்க. இப்போ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஷாப்புக்கு வந்துட்டு அவங்களே வந்து உங்கள் மணியை மாற்றுற மாதிரி இருக்குது இல்லையா? இப்படி இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, 10 ரூபா பொருளை வாங்கிட்டு எல்லாருமே கரெக்டாக 10 ரூபா ஏற்றிடுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் என்ன, சில பேரில் என்ன பண்ணுவாங்கன்னா, 10 ரூபாய்க்கு பதிலாக 5 ரூபா பொருளை வாங்கிட்டு 1 ரூபா தான் ஏற்றுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. கடைசியாக நீங்கள் அந்த நாள் முடிஞ்சு உங்கள் மணி எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எதிர்பார்க்குற அளவு வராது. ஏன்னா சில பேர் ஏமாத்துறவங்க இருப்பாங்க இல்லையா? இதனால தான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம எல்லா வேரியபிளையுமே வந்துட்டு பப்ளிக்காக அலோவ் பண்ணோம் அப்படின்னா, அதை யூஸ் பண்ணுறவங்களாம் அதை கரெக்டாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு இந்த ஷாப் எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தோன்னா, இந்த மணி அப்படின்ற இருக்க வேரியபிளை எல்லாருமே கரெக்டாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? நீங்கள் வந்து உங்கள் கடைக்கு வராங்க, 50% பேர் வந்து கரெக்டாக 10 ரூபாய் வாங்கிட்டு 10 ரூபாய் ஏற்றிடுவாங்க. ஆனால் மீதி இருக்கவங்களாம் என்ன பண்ணுவாங்க, 10 ரூபாய் வாங்கிட்டு 9 ரூபா ஏற்றுவாங்க, 8 ரூபா ஏற்றுவாங்க. அந்த மாதிரி சில பேர்லாம் வந்து கம்மியாக ஏற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால என்ன பண்ணணுன்னா, யூஸ்வலாக நீங்கள் எந்த ஷாப்புக்கு போனீங்கனாலும் நீங்கள் வந்து மணியை வந்து மாற்ற முடியாது இல்லையா? நீங்கள் பொருளை தான் வாங்க முடியும். அந்த கடையில் வேலை பார்க்குறவங்க தான் வந்து மணியை வந்து வாங்கி எவ்வளோ அப்படின்றதெல்லாம் பார்த்து உங்களுக்கு பில்லு கொடுப்பாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, பப்ளிக்காக இந்த மணியை அலோவ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து ப்ரைவேட்டாக மாற்றிடலாம். நம்ம இப்போ இதை ப்ரைவேட்டாக மாற்றிட்டோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒன் ரிலேட்டட் ப்ராப்ளம் அப்படின்னு இன்டெலிஜென்ட் காமிக்குது. அது என்ன அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த மணியை எங்கே யூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் வந்திருக்கு. ஏன்னா அது இப்போ நம்ம ப்ரைவேட்டுன்னு மாற்றிட்டதுனால அதை வெளியிலேருந்து யாராலையும் மாற்ற முடியாது. இதை ரியல் லைஃப் எக்ஸாம்பிளாக நம்ம அந்த ஷாப் எக்ஸாம்பிளை வச்சு பார்த்தோன்னா, ஒரு ஷாப்புக்கு வரவங்களால் இப்போ வந்து டேரெக்டாக மணியை வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. அவங்க வந்து டேரெக்டாக மணியை வந்து போட்டுட்டு நான் போட்டுட்டேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்களே வந்து ஷாப்பில் ஒரு ஆளை வந்து நீங்கள் வேலைக்கு வச்சு மணியை வந்து வாங்க சொல்லலாம் இல்லையா? அவங்க வந்து கரெக்டாக அவங்க எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து கரெக்டாக மேனேஜ் பண்ணிக்குவாங்க. அதனால் இப்போ நம்ம டேரெக்டாக இந்த ஷாப் அப்படின்ற இந்த மணி அப்படின்ற யூஸ் பண்ணுற இடத்த வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். அடுத்து இப்போ இந்த ஷாப் அப்படின்ற இந்த கிளாஸில் நம்ம என்ன பண்ணோன்னா, இந்த மணியை மாற்றுறதுக்கு ஒரு மெத்தட் எழுதுகிறோம். இந்த மெத்தட் தான் வந்து நம்ம ஷாப்பில் ரியல் லைஃப்பில் ஒருத்தவங்க வேலை பார்க்குற மாதிரி அவங்களால மட்டும்தான் அந்த மணியை வந்து மாற்ற முடியும். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கடைக்கு போனீங்கன்னா அந்த கேஷியர் ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா? அவங்க மட்டும்தான் இந்த கல்லாவெல்லாம் திறந்து அந்த காசை போடுறது எடுக்கிறதெல்லாம் அவங்க மட்டும்தான் பண்ணுவாங்க. அதை தான் வந்து இப்போ நம்ம இந்த கிளாஸ் மூலிமா நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு பப்ளிக்காக ஒரு மெத்தட் எழுதுகிறோம். பப்ளிக்
void add money அப்படின்னு போடுறீங்க. இப்போ இந்த ஆட் மணி என்ன பண்ணுன்னா, நீங்கள் எவ்வளோ மணி வாங்கி இதில் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நம்ம பண்ணணும். இப்போ இன்ட் மணி அப்படின்னு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஆட் மணி மெத்தடுக்கு நம்ம இன்ட் மணி அப்படின்னு ஒரு வேரியபிளை பாஸ் பண்ணுறோம். இது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே மணி அப்படின்னு ஒரு வேரியபிள் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வேரியபிளில் இருக்க வேல்யூவை இந்த எவ்வளோ மணி அவங்க அந்த கஸ்டமர் வந்து கொடுக்குறாங்களோ அதை வந்து இதில் ஆட் பண்ணணும். இப்போ இது ரெண்டுக்குமே வந்து ஒரே நேமே கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இதுக்கும் மணின்னு கொடுத்துருக்கோம், இதுக்கும் மணின்னு கொடுத்துருக்கோம். இப்போ இந்த ஃபங்க்ஷனில் வந்து மணி இந்த மணின்ற இருக்க வேரியபிளை வந்து இதால் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, this டாட் மணி அப்படின்னு கொடுத்து ப்ளஸ் ஈக்குவல் டு மணி அப்படின்னு நீங்கள் கொடுக்கணும். இப்போ இந்த திஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டேரெக்டாக மணி ப்ளஸ் ஈக்குவல் டு மணின்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இது கம்ப்யூட்டருக்கு வந்து இப்போ தெரியாது இந்த மணியை யூஸ் பண்ணணுமா இல்லை இந்த வேரியபிள் இருக்க மணியை யூஸ் பண்ணணுமான்னு அதுக்கு தெரியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா திஸ் டாட் அப்படின்னு கொடுக்குறீங்க. திஸ் டாட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன்லேயே அதே பேரில் ஒரு வேரியபிள் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்காமல் இந்த கிளாஸில் என்ன வேரியபிள் இருக்கோ அதை தான் எடுத்துக்கும். இப்போ திஸ் டாட் மணின்னு கொடுத்திங்கன்னா அது வந்து இந்த மணியை எடுத்துக்கும் உங்களுக்கு. இப்போ திஸ் டாட் மணி ப்ளஸ் ஈக்குவல் டு இப்போ வெறும் மணின்னு கொடுத்துருக்கீங்க, இங்கே வந்து திஸ் டாட் கொடுக்கல இல்லையா, அதனால் அது வந்து இந்த ஃபங்க்ஷனில் இந்த ஆர்குமெண்ட்டில் இருக்க வேல்யூவை எடுத்துக்கும். இப்போ இந்த மெத்தடை நம்ம எழுதியிருக்கோம். இதுதான் வந்து உங்களுடைய கேஷியர் மாதிரி. இப்போ அந்த கேஷியர்கிட்ட யாராவது கஸ்டமர் வந்து எவ்வளோ மணி கொடுத்தாங்கன்னா அந்த மணியை எடுத்து கேஷியர் தான் வந்து உங்களுடைய கல்லால் வந்து ஆட் பண்ணுவாங்க. அதனால் திஸ் டாட் மணி ப்ளஸ் ஈக்குவல் டு மணி அப்படின்னு நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இப்போ உங்கள் கடைக்கு வரவங்க வந்து என்ன பண்ணலான்னா, டேரெக்டாக அவங்க மணி ஹேண்டில் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்க வந்து ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறாங்கன்னா ஷாப் டாட் ஆட் மணின்னு கொடுத்து அவங்க வந்து 10 அப்படின்னு கொடுப்பாங்க. இப்போ 10 ரூபாயை வந்து அவங்க கேஷியர்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த கேஷியர் தான் அந்த மணியை வாங்கி உங்களுடைய அந்த கேஷ் ரெஜிஸ்டரில் வந்து அதை ஆட் பண்ணணும். இதனால் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக உங்கள் கஸ்டமர்ஸ்லாம் வந்து கேஷ் ரெஜிஸ்டரில் வந்து ஆட் பண்ண முடியாது இல்லையா, அதனால் உங்கள் கேஷியர் வந்து கரெக்டாக பார்த்து ஓகே அவங்க 10 ரூபா பொருள் வாங்கியிருக்காங்கன்னா 10 ரூபா கொடுத்துருக்காங்களா அப்படின்லாம் செக் பண்ணி அவங்களால அதை வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணிக்க முடியும். இப்போது இப்படி தான் வந்து நீங்கள் ஒரு கிளாஸில் ப்ரைவேட் வேரியபிள்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். இப்போ ஒருத்தவங்க வந்து எவ்வளோ பணம் நான் கட்டியிருக்கேன் அப்படின்னு கேட்கணும்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து எவ்வளோ மணி வந்து நான் கட்டியிருக்கேன், மொத்த பில்லு வந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு அவங்க கேட்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த மணியை வந்து ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ இந்த மணியை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், பப்ளிக் இன்டீஜர் வேரியபிளை ரிட்டர்ன் பண்ணுறதுனால இன்ட்னு போட்டுட்டு கெட் மணி அப்படின்னு கொடுத்துக்கிறோம். இதில் வந்து ஜஸ்ட் நான் வந்து ரிட்டர்ன் மணி அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த மணின்ற வேரியபிளில் என்ன வேல்யூ இருக்கோ அதை வந்து நான் ரிட்டர்ன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, கஸ்டமர் ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரியே யூஸ்வலாக நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நிறைய பொருள் வாங்குவாங்க இல்லையா. இப்போ வந்து நான் 4 பொருள் வாங்கியிருக்கேன். ஒரு பொருள் வந்து 10 ரூபா, இன்னொரு பொருள் 15 ரூபா, இன்னொரு பொருள் 100 ரூபா, கடைசியாக வாங்கின பொருள் வந்து 50 ரூபான்னு வச்சுக்கோங்க. இப்போ 4 பொருள் வாங்கியிருக்கேன். இப்போ கஸ்டமர் வந்து கேஷியர்கிட்ட வந்து இந்த காசெல்லாம் கொடுத்துட்டு அவங்க வந்து நான் மொத்த பில்லு எவ்வளோ ஆச்சு, நான் எவ்வளோ கொடுத்துருக்கேன் அவங்கக்கிட்ட அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் அப்படின்னு போட்டு அவங்க எவ்வளோ மணி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணணும் இல்லையா. அதுக்கு என்ன பண்ணலாம், ஷாப் டாட் கெட் மணி அப்படின்னு நம்ம அந்த கிளாஸை யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த கெட் மணின்ற ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணோன்னா என்ன ஆகும், இந்த ஃபங்க்ஷனில் இந்த ஷாப்புன்ற கிளாஸில் நம்ம ப்ரைவேட்டாக மணின்னு எழுதியிருக்கோம். ஆனால் அதை நம்ம ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம் இல்லையா, இங்கே கெட் மணின்ற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். அதை வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் அதை என்ன பண்ணோன்னா, மொத்தமாக இந்த மணியெல்லாம் ஆட் பண்ணி நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ இந்த ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, கஸ்டமர் கொடுத்த எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்மளுக்கு வந்து இந்த மணி வந்து ரிட்டர்ன் பண்ணும். இப்போது பார்த்திங்கன்னா 175 அப்படின்னு ஆன்சர் வந்திருக்கு. ஏன்னா கஸ்டமர் வந்து அவ்வளோ மணி கொடுத்துருக்காங்க. இப்படி தான் வந்து நீங்கள் ஒரு கிளாஸில் ப்ரைவேட் வேரியபிள்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியில் எல்லாரையும் அதை வந்து மாற்றுறதுக்கு விட்டுட்டிங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து எப்படி அதை மாற்றுவாங்கன்னு தெரியாது. இப்போ நீங்கள் வந்து 10 ரூபா ஆட் பண்ண சொன்னீங்கன்னா உங்கள் கேஷியர் வந்து கரெக்டாக அதை வந்து திஸ் டாட் மணி ப்ளஸ் ஈக்குவல் டு மணி அப்படின்னு ஆட் பண்ணுறாங்க. அந்த மொத்த அமௌண்ட்டையும் அதில் கரெக்டாக போடுறாங்க. ஆனால் வெளியில் இருக்கவங்கெல்லாம் அப்படி கரெக்டாக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் பப்ளிக்காக மாற்றிட்டு மற்ற இந்த மணின்ற இந்த இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தெல்லாம் ப்ரைவேட்டாக வச்சுக்கிறீங்க. அதனால் கஸ்டமர் வந்து என்ன பண்ணலான்னா, அவங்களால மணியை கொடுக்க மட்டும்தான் முடியும், மணி எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு கேட்க மட்டும்தான் முடியும். டேரெக்டாக வந்து அந்த கேஷ் ரெஜிஸ்டர்லாம் ஓப்பன் பண்ணி அவங்களால மாற்ற முடியாது. இதுதான் வந்து ரியல் லைஃப் எக்ஸாம்பிளை எடுத்து நம்மளுக்கு கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸில் இந்த ப்ரைவேட் பப்ளிக்ன்ற கான்செப்டெல்லாம் நம்மளுக்கு வந்து ப்ரோக்ராமிங்கில் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்மளால் ஏதாவது ஒரு கான்செப்டை பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா அதை ப்ரோக்ராமிங்காக எழுதுறதுக்கு நம்ம அது ரியல் வேர்ல்டில் அதை எப்படி நம்ம பண்ணுவோம், எப்படி வந்து பப்ளிக்காக ப்ரைவேட்டாக சில விஷயங்களை மாற்றுவோம் அப்படிங்கிறத வச்சு நம்ம வந்து ப்ரோக்ராமை எழுதலாம். இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கான்செப்ட் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு இதை தெரிஞ்சிக்கும் போது. ஆனால் போக போக உங்களுக்கு வந்து இது நல்லாவே புரியும். அதனால் இந்த ஒரு வீடியோ ஒரு தடவைக்கு 2 தடவை பாருங்கள். இந்த எக்ஸாம்பிள் நீங்களும் எழுதி பாருங்கள், வேறு மாதிரி கூட எழுதி பாருங்கள். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு புது கான்செப்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை.